நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி மைல்டான சாதத்து கூட ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறக்க வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 7 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பீசஸில் கட் பண்ணால் ஓகே. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுருங்க. கூடவே 50 கிராம் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகியிருக்கு. தக்காளி புளியெலாம் நல்லா சாஃப்டாகி வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக இதெல்லாம் பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்ய போகிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லா பொருட்களையும் வறுத்துட்டு தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கடுகு படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/2 கப் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரமான மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1/4 கப் சேர்த்தா போதும். அதே மாதிரி உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதுக்கப்புறமா புளி, அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் நசுக்கிட்டும் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஊறுகாலாம் நம்ம செய்யும்போது நிறைய எண்ணெய் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. ஒருவேளை நீங்கள் இந்த தக்காளி தொக்கை உடனேவே காலி பண்ணிடுவீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதில் பாதி அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில மூடி ஓப்பன் பண்ணி கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. பார்க்கும்போதே தெரியுதுல அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி ஜாரில், அப்படி இல்லைன்னா ஊறுகாய் போட்டு வைப்போம்ல ஜாரு, அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா இது ஒரு 5-6 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.